என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் அனைவரும் மகிழ்வோடு விழா எடுத்து கொண்டாடுகின்ற புனித செபஸ்தியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை இங்குள்ள அத்துணை குருக்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பழைய கதையை ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆனால் அது ஒரு நல்ல கதை, கவனத்தோடு கேளுங்கள். அந்த சிட்டில ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அதனால இந்த ரோட்ல டிராவல் பண்ற இல்லை அதில் யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்களோ நிறைய ஆக்சிடென்ட் அந்த பெரிய பள்ளத்தினால ஏற்படுது. கவர்மெண்ட்டை சொல்லி பார்க்குறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அதிகமான விபத்துக்கள் ஏற்படுகிறது. ஆனால் யாரும் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கின்ற வேளையில் அந்த ஊருக்கு ஒரு வயதான துறவி ஒருவர் வருகிறார். அந்த துறவி கிட்ட அந்த ஊர் மக்கள் போய் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த பெரிய பள்ளம் பிரச்சனையா இருக்குது, எவ்வளவு சொல்லி இந்த கவர்மெண்ட் கேட்கவே மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, நிறைய விபத்துக்கள் ஏற்படுது அப்படின்ட்டு. அந்த துறவியும் அவருடைய குறைகளை கேட்ட பின்பு, நான் இங்கே 10 நாட்கள் தங்க போகின்றேன், நிச்சயமாக இந்த பெரிய பள்ளத்திற்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சொல்லி முடித்த பின்பு அவர் என்ன செய்கிறார் என்றால், அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் வேகமாக அந்த பள்ளம் இருக்கின்ற பகுதிக்கு செல்லுகிறார். சென்று அந்த பள்ளத்தின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு தன் கைகளில் கிடைக்கின்ற சிறிய சிறிய கற்களை எடுத்து அந்த பள்ளத்திற்குள்ளே வீசிக்கொண்டே இருக்கிறார், எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த ரோட்ல பைக்ல வந்த ஒருத்தர் அந்த துறவியை பார்த்து கேட்கிறாரு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. பார்த்தா தெரியலையா, நான் கல்லை எடுத்து இந்த பள்ளத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மனிதர் கேட்டாரு, இந்த சின்ன சின்ன கல்லை வச்சு நீங்க இந்த பள்ளத்தை நிரப்ப முடியுமா அப்படின்ட்டு. உடனே இந்த துறவி சொன்னாரு, இந்த கேள்வியை நீ என்கிட்ட கேட்க கூடாது, நான் நிரப்புவேன் என்று சொல்லுகின்ற பள்ளத்துக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு 2 பேரும் போயிடுறாங்க. 10 நாட்கள் கடந்து விடுகிறது. ஒரு 2 மாதங்களுக்கு பின்பு அதே அந்த பைக்ல போறவர் அதே இடத்திற்கு வருகிறார், பார்க்கிறார், ஆச்சரியப்படுகிறார். மிகப்பெரிய ஒரு காரியம் நடைபெற்றிருக்கிறது. அந்த பள்ளம் நிரப்பப்பட்டு அந்த இடத்துல அழகான பெரிய விசாலமான ஒரு ரோடு போடப்பட்டிருக்கிறது. மிரண்டு போன அந்த மனிதர் வேகமாக ஓடி அந்த துறவியை சந்தித்து கேட்கிறார், இது எப்படி உங்களால 10 நாள்ல முடியும்? அவ்வளோ பெரிய பள்ளத்தை நீங்க போட்ட சின்ன சின்ன கல்லை வச்சு எனக்கு தெரியும், நான் ஒரு என்ஜினியர், நிச்சயமாக நிரப்பவே முடியாது. ஆனா நீங்க எப்படி 10 நாள்ல அந்த பள்ளத்தை நிரப்பிட்டீங்க அப்படின்ட்டு அவர் கேட்க துறவி சொன்னாராம், ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னாராம், எந்த செயலையும் ஆரம்பிப்பது மட்டும்தான் கடினம், ஆனால் ஒரு செயலை நல்ல நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அது முழுமையான நிறைவானதாக மாறும் என்று சொல்லி அந்த துறவி அவருக்கு ஒரு படிப்பினையை தருகிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே வந்திருக்கின்ற முகத்தை பார்த்தால் ஏதோ ஒரு கவலையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள், உள்ளத்துல ஒரு வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான மறையுரையாக இது இருக்கும். இந்த மறையுரையின் தலைப்பு என்னவென்றால், ஆரம்பித்து பாருங்கள், ஆரம்பித்து பாருங்கள். செபஸ்தியாருடைய வரலாறை வாசிக்கின்ற பொழுது கடந்த 10 நாட்களாக நிறைய குருக்கள் சொல்லி இருப்பார்கள், செபஸ்தியார் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அதை செய்தார். செபஸ்தியாருடைய வாழ்வு மிக சுருக்கமான ஒரு வாழ்வு. 257ஆம் ஆண்டு பிறக்கின்றார். பிறந்த அவருடைய சிறு வயது வரலாறு நமக்கு தெரியாது, உடனடியாக வரலாறு சொல்லுகிறது. அவர் ஒரு படை தளபதி, டயோக்ளிசின் என்ற அரசனால் துன்புறுத்தப்பட்டு அவரால் கொலை செய்யப்பட்டவர் என்பதை மிக சுருக்கமாக எழுதப்பட்ட ஒரு வரலாறு செபஸ்தியாருடைய வரலாறு. ஆனால் இந்த சுருக்கமான
செபஸ்தியாரின் வரலாற்றிற்குள்ள மிக முக்கியமான ஒரு நிகழ்வை செபஸ்தியார் அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லுகிறார். அது என்ன? ஏனெனில் அவர் வாழ்ந்த காலத்துல அவர் பின்பற்றிய அரசன் கிறிஸ்துவை வெறுத்தார். ஆனால் செபஸ்தியாரோ கிறிஸ்துவுக்குள் இருந்தார். கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக செபஸ்தியார் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான் அவருக்காக செய்ய வேண்டிய செயலை தள்ளி போட்டேன் என்றால் நிச்சயமாக என்னுடைய கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற வாழ்வு முழுமை பெறாது. எனவே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை உடனடியாக ஆரம்பித்து வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆரம்பித்தார். துன்பத்தை சந்தித்தார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு செயலும் ஆரம்பிப்பதற்கு முன்பாகத்தான் கஷ்டம். இப்ப +2 படிக்கிற 10th படிக்கிற பிள்ளைங்களை கேட்டீங்கன்னா அவங்க 10, 12ஆம் வகுப்பு படிக்க போறாங்கன்னு சொன்ன உடனே முதல் நாள் வகுப்பறையில் உட்கார்க்கின்ற பொழுது ஒரு நடுக்கம் வரும், ஒரு பயம் வரும். எப்படி படிக்க போறோமோ, எவ்வளவு மார்க் எடுக்க போறோமோ என்ற ஒரு அச்சமும் பயமும் அவர்களுக்குள்ளே வரும். அது எப்போது வரை என்றால் அந்த தேர்வை முதல் நாளில் எழுதும் வரை அந்த அச்சமும் பயமும் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு முறை ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அது நிறைவை நோக்கி ஓடும். கல்யாணமாக போறதுக்கு முன்னாடி அந்த ஓலை வாசிக்கும் போதெல்லாம் பார்த்தா ஒரு படபடப்பு இருக்கும். எப்படி இருக்க போகுதோ, எப்படி வாழ போறோமோ, வர்ற பையன் நல்லவனா, வர்ற பொண்ணு நல்ல பொண்ணா என்று பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கை ஆரம்பித்து அதை சந்தோஷமாக வாழ முயற்சி எடுத்த பின்பு அந்த திருமணம் நல்ல முடிவில் முடிவடைகிறது. எந்த ஒரு செயலும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தான் அது கடினமாக இருக்கும். ஆரம்பித்து பாருங்கள், அந்த செயல் நிறைவை தரும் என்பதை விவிலியத்தில் பல எடுத்துக்காட்டுகளை சுட்டி காட்ட முடியும். அன்பு மக்களே, விவிலியத்தை திறந்து வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமிடம் ஆண்டவர் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், ஆபிரகாம், ஆபிரகாம், உன்னுடைய நாட்டையும் உன் இனத்தையும் உன் மக்களையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு செல் என்று சொன்னவுடன் ஆபிரகாமுக்குள் ஒரு அச்சம், பயம், நடுக்கம் இருந்தது. இது உண்மை. எங்கே செல்வது, யாரை சந்திப்பது, யார் என்னோடு பழகுவார், எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்களா என்ற கேள்வியோடு ஆபிரகாம் ஆனால் ஆரம்பித்தார். கடவுள் அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆரம்பித்தார், ஒரு அச்சத்திற்குள்ளே கடவுள் பெயரால் ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறியது என்பது விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற உண்மை. இரண்டாவதாக பார்க்கிறோம், விடுதலை பயணநூல் 33வது அதிகாரம் 10வது வசனம். விடுதலை பயணநூல் 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பாருங்கள். மோசேயை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே இப்போதே போ, இப்போதே போ. எங்கே? என் மக்கள் அடிமையாக இருக்கின்ற எகிப்திற்கு சென்று அவர்களை நீர் என்னோடு சேர்ந்து விடுவிக்க வேண்டும், இப்போதே போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேக்குள் பயம், அச்சம். காரணம், யாரிடமிருந்து தப்பித்து மிதியான் நாட்டிற்கு ஓடி வந்தாரோ அந்த அரசனிடமே ஆண்டவர் அனுப்புகின்றார். ஒரு அச்சம், பயம். ஆனால் கடவுள் பெயரால் ஆரம்பித்தார். கடவுளுடைய பெயரால் ஆரம்பித்தார். என்ன ஆனது என்பதை நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். உன்னோடு நான் இருப்பேன், உனக்காக நான் போரிடுவேன், உன்னோன் சார்பாக நான் நிற்பேன் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். மோசே ஆரம்பித்தார். 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை நோக்கி ஆண்டவரோடு அழைத்து சென்றார் இந்த மோசே. ஆரம்பித்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். மீண்டுமாய் வாசித்து பாருங்கள். எசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல எசாயாவை ஆண்டவர் அழைக்கின்றார். எனக்காக யார் அனுப்பப்படுவார்கள் என்று ஆண்டவர் ஆதங்கத்தோடு கேட்கிறார். எசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் தூய்மையற்ற உதடுகளை உடையவன், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதர்கள் மத்தியில வாழ்பவன், என்னை விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா, என் பெயரால் நீ ஆரம்பி,
உன் உதடுகளை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய உதடுகளில் தன்னுடைய வார்த்தை என்ற தீயை, அந்த பொறியை வைத்தார். எசாயா ஆரம்பித்தார். இந்த பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிய புத்தகத்தை எழுதினார். மீண்டுமாய் எசேக்கியேல் வாழ்க்கையில, எரேமியா வாழ்க்கையில பாருங்கள், 1வது அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் அழைக்கின்றார், வா எரேமியா. எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சிறு பிள்ளை, நான் சிறு பிள்ளை, என்னால் முடியாது என்று சொன்னவுடன் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை விடுவிக்கவும் உன்னை காக்கவும் உன்னோடு இருப்பேன், இப்போதே ஆரம்பித்தார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழியாக அவர் விடுவித்தார். அப்படியே புதிய ஏற்பாட்டிற்குள் வாருங்கள். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல அன்னை மரியாவோடு கபிரியேல் தூதர் பேசி முடித்தவுடன் தேவதாய் 34வது வசனத்துல இவ்வாறு சொல்லுகிறார், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்று ஒரு அச்சத்தோடு, நடுக்கத்தோடு, பயத்தோடு தேவதாய் அதிலிருந்து தப்பிக்க நினைத்தார். ஆண்டவர் சொன்னார், இதோ உன் வயிற்றில உயர்ந்த இறை மகன் பிறப்பார் என்று சொன்னவுடன் அன்னை மரியாள் அச்சமில்லாமல், நடுக்கமில்லாமல் சிலுவையின் அடியில் நின்று ஆண்டவரோடு நமக்காக மீட்பை பெற்று தந்தார். நம்மை போன்ற ஒருவர் தான் பேதுரு. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்துல 8வது வசனத்துல ஆண்டவர் அழைத்தவுடன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க, நான் பாவி ஆண்டவர், என்னை விட்டு போயிருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதல் உன்னை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்று சொல்லுகிறார். அன்று ஆரம்பித்ததால் இன்று நீங்களும் நானும் தூக்கத்தோடும் தூக்கம் இல்லாமலும், விசுவாசத்தோடும் விசுவாசம் இல்லாமலும் இந்த திரு அவையில மறையுரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உண்மை. எனவே ஆரம்பிப்பது என்பது எல்லோருக்குமே கடினமானது. என் அன்பு மக்களே, ஒரு செயலை ஆரம்பிப்பவர்கள் என்ற அடிப்படையில் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை மனிதர்கள் யார் தெரியுமா? மண்புழு மனிதர்கள். இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க முன்னாடி தான் அந்த செயல் இருக்கும், ஆனா அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. மண்ணோட மண்ணா உருண்டுகிட்டே கிடப்பாங்க. ஐயோ நம்ம செஞ்சா ஏதாவது ஆயிருமே என்று சொல்லி மண்ணோடு மண்ணாக எப்போதுமே இருப்பார்கள். இது முதல் வகை. 2வது வகை மனிதர்கள் கோழி வகை மனிதர்கள். கோழி என்ன செய்யும்? எப்ப பார்த்தாலும் தரையை நோண்டிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ மேல பார்த்து தேடும். ஒரு சில நபர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கோழிகளாக இருக்கிறார்கள். எப்படி? எல்லா நேரத்திலும் உலகத்தையே பார்க்கிறது, ஏதாவது கிடைக்குமா? சிம்பிளா சொல்றேனே, இந்த பூசையில விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முத வார்த்தை என்ன வார்த்தை? விண்ணுலகில் இருக்கிற. அப்ப கூட தரையை தேடுவாங்க, விண்ணுலகில் இருக்கிற ஏதாவது நகை கிடைக்குமா கீழே? எஸ், அப்பப்போ இல்ல, எதை பார்த்தாலும் தரையை தேடுவார்கள். அப்பப்ப ஆலயத்துக்கு வர்றது, அப்பப்ப ஜெபமாலை உருட்டுறது, தேவைப்பட்ட வேளாங்கண்ணிக்கு போறது, தேவைப்பட்ட நம்ம தாய்கிட்ட போய் நிற்கிறது, அப்பப்போ. கோழி வகை. இவர்கள் ஆரம்பித்தாலும் முடிவை எட்ட மாட்டார்கள். 3வது வகை மனிதர்கள் பருந்து வகை மனிதர்கள். இவர்கள் ஆரம்பித்தவுடன் ஒரு காலம் கீழே நிற்க மாட்டார்கள், பறந்து சென்று கொண்டே இருப்பார்கள். தேவைப்பட்டால் மட்டுமே இந்த உலக காரியங்களை நினைப்பார்கள். அவர்களில் மிக சிறந்தவராக நீங்களும் நானும் விழா எடுத்து கொண்டாடுகின்ற செபஸ்தியார் பாருங்கள். சொல்லி இருப்பார்கள், அம்புகளை எய்து கொன்றார்கள், சாக வேண்டிய அவரை ஐரீன் என்ற பெண் காப்பாற்றுகிறார். உயிர் பெற்ற பின்பும் அவர் கீழே விழுந்து விடவில்லை. ஒரு மண்புழுவை போல, கோழியை போல உலகத்தை பார்க்கவில்லை. மீண்டுமாய் எவன் தன்னை அம்பால் எய்தானோ அந்த அரசனுக்கு முன்பாக, டயோக்லிஸனுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார், நீ என்னை அழிக்க நினைத்தாய், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாக உன் முன்பாக நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். மீண்டுமாய் அந்த அரசன் என்ன செய்தான்? தடியை எடுத்து அவரை சாகும் வரை அடித்து கொன்று சாக்கடையில் தூக்கி போடுகிறான். அதுதான் அவருடைய இறப்பு. எனவே என்ன ஆனாலும் பரவாயில்லை, என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, கடவுளுக்காக ஒரு செயலை ஆரம்பித்து பாருங்கள், ஆண்டவர் அதை நிறைவு செய்வார். சும்மா வசனம் மட்டும் பேசுறது முக்கியம் கிடையாது. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, மனித கண்களுக்கு வியப்பாயிற்று. கல்யாண பத்திரிகையில் அதை மட்டும்தான் போடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் தேடுவோம்.
வீட்டுக்கு முன்னாடி இயேசுவே எங்கள் வீட்டின் தலைவர் வசன போர்டு நல்லா தான் இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரே கெட்ட பேச்சா இருக்கும். வீட்டுக்குள்ள ஜெபமே இருக்காது, வீட்டுக்குள்ள ஜெபமால சத்தியமா இருக்காது. எப்ப நடக்கும்? ஏதாவது கோயிலுக்கு போனா அப்படியே பிரசங்கம் வைக்கும் போதே உருட்டிக்கிட்டு இருக்கிறது, என்ன செய்யணுமோ அதை செய்யறதை விட்டுட்டு அப்பம் போல ஜெபமால. அன்பார்ந்த மக்களே, ஆரம்பித்து பாருங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை நிறைவு செய்யும். நீங்கள் கடவுள் பெயரால் ஆரம்பித்து பாருங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். இயேசுவின் பெயரால் நீங்கள் எதை தொடங்கினாலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் என்ற நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர் அதை 100 மடங்காக அதிகப்படுத்தி தருகிறார் என்பதே வரலாறும் விவிலியமும் சொல்லுகின்ற உண்மை. அந்த எடுத்துக்காட்டை தான் இன்றைய முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோம். அதை மட்டும் சொல்லி மறையுரையை நிறைவு செய்கின்றேன். ஏன்னா எல்லாரும் அசனத்திற்காக ஆவலோடு காத்திருப்பீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சற்று சொல்லிவிட்டு முடித்து விடுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல இன்றைய முதல் வாசகத்தை நான் எடுத்து கொடுத்தேன். எதற்காக என்றால், இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் மிக அழகாக ஒரு மனிதர், ஒரு சிறு குழந்தை, ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு பிள்ளை ஆண்டவர் பெயரால் ஒரு மக்களின் விடுதலைக்காக ஆரம்பித்தார். ஆண்டவர் அவரை எல்லா அரசர்களிலும் மேன்மையாகவும் அந்த இனத்திலிருந்து, தாவீது இனத்திலிருந்து இந்த மீட்பரை கொண்டு வருபவராகவும் மாற்றுகிறார். கேட்க செவியுள்ளோ இந்த மறையுரையை கேட்கட்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரம் தொடங்குகின்ற பொழுதே கோலியாத்து என்ற மனிதரை பற்றி 2 வசனங்களை அந்த ஆசிரியர் தருகிறார். கோலியாத் யார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அச்சம் நிறைந்த பயத்தை கொடுக்கின்ற ஒரு மனிதனாக கோலியாத்தை காட்டுகிறார். பாருங்கள், இந்த கோலியாத் எப்படி, காத்து நகரை சேர்ந்த கோலியாத்து எப்படி இருக்கிறார்? அவனுடைய உயரம் 6.5 முழம், அவன் வெண்கல தலை கவசமும் 57 எடையுள்ள வெண்கத்தான மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு கவசமும் அணிந்திருந்தான். கால்களில் வெண்கல கவசம், தோள்களுக்கிடையில் வெண்கல எரிவேலும் அவன் அணிந்திருந்தான். அவனது ஈட்டிக்கோள் தரிகட்டை போல் பெரிதாயிருந்தது. அவனது ஈட்டியின் முனை 7 கிலோ இரும்பால் ஆனது. இப்படிதான் தொடங்குறாரு அந்த ஆசிரியர். அப்படின்னு என்ன அர்த்தம்? பயங்கர பலசாலி, எவனும் அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அச்சம் பயத்தோடு அவர்கள் இருந்தார்கள். மீண்டுமாய் 10 மற்றும் 16 வசனத்துல இவ்வாறு பார்க்கிறோம். இஸ்ரவேல் படை மொத்தம் முழுவதும் அவன் சவால் விட்டவுடன் 1 நாள் 2 நாட்கள் அல்ல, 40 நாட்கள் இரவும் பகலும் சவால் விட்டான். எவன்டா இங்க இருக்கிற ஆம்பளை? இந்த இஸ்ரவேல் படைகளில உயிரோடு இருக்கிற எந்த ஆம்பளனாலும் வா. நீங்களாம் யாரு? அடிமைகள் தானே, சவுலின் அடிமைகள் தானே, எவனுக்குடா நெஞ்சில தில் இருக்கு, வாடா என்று அவர்களை பார்த்து கேட்டான் இந்த கோலியாத்து என்ற மிகப்பெரிய வீரன். எல்லோரும் பயந்திருந்தார்கள். சவால் விட்டான், எல்லோரும் பயந்திருந்தார்கள். 11வது வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் கலங்கி பெரிதும் அச்சத்தோடு இருந்தார்கள். 11வது வசனம் அப்படி சொல்லுகிறது, கலங்கி அச்சத்தோடு கவலையுற்று இருந்தார்கள். யார்? அரசனாகிய சவுல் தொடங்கி கடைநிலையில் இருக்கின்ற படை வீரன் வரை பயத்தோடு இருந்தார்கள். அப்போதுதான் ஆண்டவர் தாவீதை அனுப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில கடவுள் இன்று விடுதலை செய்ய வேண்டும், இன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இன்று உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கின்ற தூய ஆவியை தட்டி எழுப்புவார். உங்களுக்குள் இருக்கின்ற செபஸ்தியாருடைய வார்த்தையை தட்டி எழுப்புவார். உங்களுக்குள் இருக்கின்ற அன்னை மரியாவினுடைய அந்த நிலையை உங்களுக்கு தருவார். உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் உணர்த்துவார். இல்ல, நான் அந்த திருப்பலியை பார்த்துட்டு ஏன் எண்ணமெல்லாம் வேற என்று இருப்பவர்களை நிச்சயமாக ஆண்டவரால் காப்பாற்றவே முடியாது. பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், நிச்சயமா முடியாது. நீங்க எங்க போனாலும் முடியாது, எத்தனை திருவிழா கொண்டாடினாலும் முடியாது. ஆண்டவர் அனுப்புகின்றார். தாவீது அனுப்புகிறாரு. எதுக்கு? சாப்பாடு கொடுக்க அனுப்புறார்.
இவன் சாப்பாட்டிற்காக வந்தான், ஆனால் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்திற்குள்ளே தன் ஆவியை கொடுக்கின்றார். அந்த தாவீது முதலாக இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக, சவுலுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவர் பெயரால் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் உண்மையிலே இன்னைக்கு முதலாவது வாசகத்தை வாசித்த அந்த சகோதரியை பாராட்டுற. நான் எடுத்து கொடுத்த வசனம் 34, மேபி கடவுள் உணர்த்தி இருப்பார் என்று நினைக்கின்றேன். 32வது வசனத்திலிருந்து அவர் வாசித்தார். கேட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க தான் அப்ப கூட விண்ணகத்துக்கு மண்ணகத்தானே போராடிக்கிட்டு இருக்கிறோம். அது போராடுங்க, கடைசி வரை போராட தான் செய்யணும். இந்த 32வது வசனத்துல இந்த தாவீது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். இஸ்ரவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், மிக அழகான ஒரு வசனம். இவன் பொருட்டு, யார் பொருட்டு? கோலியாத்தை பொருட்டு உங்கள் இதயம் கலங்க வேண்டாம். யாருடைய இதயமும் கலங்க வேண்டாம். யாரும் பயப்படாதீங்க, யாரும் அச்சப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஏனெனில் ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். சும்மா போய் பூசை, அந்த 10th பரீட்சை 12th பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி இயேசு மரி சூசை எழுதுறது முக்கியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இயேசுவையும் மரியாவையும் சூசையப்பரையும் நம்பணும். அதுக்கு முன்னாடி வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்க பிள்ளைங்க ஜெபமால சொல்லணும். கடைசி நேரத்தில் பெரிய கொட்டை எழுத்துல ஜீசஸ் மேரி ஜோசப், இல்லாட்டி 10 சிலுவை, 1க்கு 10 போடு. இல்ல இப்ப பாருங்களேன், உண்மையில சொல்றேன், சாமி ஒரு 57-60 கருத்து வாசித்தார் எனக்கு தெரிஞ்சு, இல்லையா? ஆமா, அதுல ஒரு கருத்து கூட என் பிள்ளை 10-12 நல்ல வரவே இல்லை. எப்ப வரும் தெரியுமா? பிப்ரவரி மாசத்துல பாருங்க, வரிசையா வரும். நான் சொல்றேன், பிப்ரவரி மாசத்துல எங்க இருந்தா வருவாங்கன்னு தெரியும். நானும் பங்கு தந்தையா இருந்திருக்கிறேன். ஜனவரி மாசம் ஒரு டிக்கெட் வராது. பிப்ரவரி மாசம் வந்தா என் பிள்ளை எப்படியாவது முதல்ல கொடுக்கும் பொழுது என் மகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் வரும். அப்புறம் போக 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 பிப்ரவரி மாசத்துல எப்படி தெரியுமா, என் மகள் இந்த தேர்வில் எப்படியாவது பாஸ் பண்ண வேண்டும். கொஞ்ச நாள் பரீட்சைக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னா கஷ்டப்பட்டாவது அவளை பாஸ் பண்ணி விடுங்கள், இப்ப கடவுள்கிட்ட கொடுத்துறது. இதான் ட்ரெண்ட் மக்களே. தாவீது சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள். இன்றைய 2வது வாசகத்துல அழகாக சொல்லப்பட்டிருந்தது. நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் சொன்னார், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். தாவீது அப்படித்தான் சொல்லுகிறார், யாருடைய இதயமும் கலங்க வேண்டாம், ஏன்னா நான் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன். மீண்டுமாய் தாவீது மிக அழகாக நமக்கு நேர்த்தியாக சொல்லுகிறார் எப்படி ஒரு செயலை ஆரம்பிக்க வேண்டும். 37வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தாண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார். நம்புகிறேன், இயேசுவை நான் நம்புகிறேன், என்னை அனுப்பிய கடவுளை நான் நம்புகிறேன். ஒரு செயலை ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் அச்சத்தையும் நடுக்கத்தையும் விட்டு விடுவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் கடவுளை நம்புங்கள். மக்களே, கடவுளை நம்புங்கள். கடவுளை நம்பி ஆரம்பிக்கின்ற எதையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். கல்யாணத்துக்கு ரெடி பண்றதுக்கு முன்னாடியே 10 வீட்டுல போய் கடனை வாங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, அப்புறம் அதை அடைக்க முன்னாடியே வாழ்நாளை முடிஞ்சு போயிருது. கடவுளை நம்புங்கள் சொல்றார். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியன் என்ன, இவனை போல 1000 பேர் வந்தாலும் என்னை தப்புவிக்க கூடியவர் என்று கடவுள் நம்பிக்கையில் ஆரம்பிக்கின்றார். சொன்னது மட்டும் கிடையாது, மீண்டுமாய் நம்முடைய தாவீது சொல்லுகிறார், கடவுள் நம்பிக்கையில் மட்டுமல்ல, 2வதாக அவர் சொல்லுகிறார். அதே தாவீது 45வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், கடவுள் நம்பிக்கையோடு மட்டுமல்ல, இதோ ஆண்டவரை நம்பி நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் என்னிடம் வருகிறாய், ஆனால் நான் யார் பெயரால் வருகிறேன்? படைகளின் ஆண்டவர் பெயரால் உன்னிடம் வருகிறேன். கடவுள் பெயரால் நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. கடவுள் பெயரால் நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. அந்த செயலை ஆண்டவர் விடவே மாட்டார், உங்களை விடவே மாட்டார். மக்களே, நீங்க நம்பிக்கையோட கடவுள் நம்பிக்கையில் கடவுள் பெயரால் ஆரம்பிங்க. நடந்தது என்ன? மீண்டுமாய் அழகாக சொல்லுகிற தாவீது அடுத்த வசனத்துல
நான் கடவுளை நம்பினேன், அவருடைய பெயரால் ஆரம்பித்தேன், இப்போது உனக்கு சொல்லுகிறேன் பெலிஸ்தியனே, கோலியாத்தே உனக்கு சொல்லுகிறேன். முதல் வசனத்துல உன்னுடைய அங்க கவசங்கள், உன்னுடைய படை பலத்தை, உன்னுடைய உடல் பலத்தை சொன்ன அதே அதிகாரத்துல உன்னை கீழே சாய்க்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த தாவீது. எப்படி? 46வது வசனம் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், நான் கடவுளை நம்பி அவருடைய பெயரால் வந்தேன், இன்றே. அந்த வசனம் அப்படிதான் தொடங்கும், இன்றே இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்படைப்பார். ஏன்னா நான் கடவுளை நம்பின, அவர் பெயரால் வந்த, ஆண்டவர் தள்ளி போட மாட்டார். இன்னைக்கு இப்போ உன்னை அடிச்சு தூக்குறேன் பார். அன்பார்ந்த மக்களே, கடவுள் பெயரால் அவருடைய நம்பிக்கையோடு ஆரம்பித்தார். கடவுள் தள்ளி போடவில்லை, உடனடியாக அவன் கைகளில் பெலிஸ்தியனை கொடுத்தார். தாவீது மாவீரனாக சிறு வயதில் உயர்ந்தார். கடவுள் பெயரால், கடவுள் மீது நம்பிக்கையால் எந்த செயலையும் செய்யுங்கள் மக்களே. உங்களை ஆண்டவர் ரொம்ப அவ்வளவு ஈஸியாக விட மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இந்த மனித கண்களுக்கு முன்பாக உங்களை ஆச்சரியத்தோடு உயர்த்துவார், உங்களை மிகப்பெரிய இடத்துல வைப்பார். நிச்சயமாக அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. வரலாற்றின் பல பக்கங்களை புரட்டி பாருங்கள். சாதாரண நிலையில் இருந்தவர்கள் திடீரென்று வரவில்லை. கடவுள் நம்பிக்கையினால் உயர்ந்து பலப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இன்று பல நாடுகளிலே வாழ்கிறீர்கள். இந்த வடக்கன்குளம் என்பது பல இடங்களுக்கு சென்று உழைக்கின்ற மக்கள். இது எப்படி தொடங்கப்பட்டது? அங்கே போய் பாருங்கள். அங்கே இருக்கின்ற உங்கள் கணவரோ உங்கள் வீட்டில் உள்ளவர்களோ சாதாரணமாக இருக்க மாட்டார்கள். வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்லுகின்ற மக்களாக மாறுவார்கள், விவிலியம் வாசிப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த ஊரில் அங்கிருந்து வருவதை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் இந்த இறை வார்த்தை நம்பிக்கையோடு இறை வார்த்தையில் பெயரால் ஆரம்பிக்கிறோம் என்பது கேள்விக்குறி. முடிக்கின்றேன். செபஸ்தியாருடைய விழாவில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தாவீது வழியிலிருந்து வருகிறது. எவ்வாறு கடவுள் பெயரால் தொடங்கினாரோ அதே போல உங்கள் ஒவ்வொரு செயல்களையும் கடவுள் பெயரால் தொடங்குங்கள், தள்ளி போடாதீர்கள். இப்ப ஒரு சில பேர் நான் சொல்றது யோசிப்பீங்க, எவ்வளவுதான் முடிஞ்சு வாழ்க்கைக்கானது. ஒரு சில பேர் யோசித்து பாருங்க, திடீர்னு ஏதாவது ஒரு மறையுரையை கேட்டு உங்க உள்ளத்துல இருக்கும், இனிமே நான் டெய்லி பூசைக்கு போகணும். நைட்டு சொல்லுவாரு, காலையில கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பார். ஆமா, உண்மைங்க. இனிமே நான் ஜெபமாலை டெய்லி சொல்லணும். ஆமா, கரெக்டு. ஒரு நாள் சொல்லுவார், 2 நாள் சொல்லுவார், 3வது நாள் பார்த்தா அவரை மாதிரி ஜெபமாலை தொடாத ஒருத்தர் இருப்பார். 10 ஜெபமாலை வீட்டுக்குள்ள வாங்கி வைப்பார், அது மட்டும் கரெக்டா இருக்கும். இன்னொருத்தர் இருக்கிறாரு, இனிமே பாரு நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன், அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே என் சத்துருவான நாவிடமிருந்து என்னை காப்பாற்றும் சொல்லி முடிச்சு 3வது நிமிஷம் இத்தாந்தண்டி வாய் அங்க இருந்து வரும். ஆமா ஆமா, இனிமே நான் எல்லாரையும் மதிப்பேன், எல்லாரையும் நான் நம்புவேன், எல்லாரையும் அன்பு செய்வேன் சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா அடுத்த நாள் தெரியாதனமா பிடிக்காத ஒருத்தர் இருந்துட்டு பூசையில சமாதானம் சொல்றது கூட மண்டையே திரும்பாது. இவளா நடக்குது? அன்பார்ந்தவர்களே, உங்களை மீண்டும் அழுத்தி சொல்லுகிறேன், இந்த செபஸ்தியார் தயங்கவில்லை. ஒரு பருந்தை போல கடவுளுக்காக தொடங்கினார். பறந்தே அவர் இன்றும் சென்று கொண்டிருக்கிறார். புனிதர்கள் எப்போதும் கடவுள் நம்பிக்கையில் கடவுள் பெயரால் வாழ்ந்து கடவுளுக்கானதை செய்ததால் அவர்கள் விண்ணகத்தில் பறந்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கும் மண்ணகத்தில் நல்ல கிரைனைட் கல்லுக்கு மேலே நல்ல சேர்ல நல்ல மேக்கப்போட நல்ல வாழ்க்கையோட இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, முக்கியம் அல்ல. கடவுள் பெயரால் ஆரம்பிங்க. எத்தனை பேர் ராணி மரியா படத்தை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்துருக்கீங்களா அந்த படம்? அதெல்லாம் பார்க்க முடியும். நமக்கு தேவை இப்போ ஏதோ பிரச்சனை, அதுதான் நம்ம பிரச்சனையா இருக்குது. அவன் பிரச்சனை அது நம்ம பிரச்சனையாக்கிட்டு இருக்கும். ராணி மரியா படத்தை பாருங்க, தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி பாருங்க, பியூட்டிஃபுல். அதில் ஒரு வசனத்தை சொல்லுவாங்க பாருங்க, அந்த அம்மா அந்த கான்வென்ட்ல இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, ராணி மரியா உனக்கு வேற வேலை இல்லை, இருந்தியா சும்மா இருந்துட்டு போ, ஏன் எங்களை போட்டு தொந்தரவு பண்ற? அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் கடவுளை நம்பி இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். உங்களுக்கு தெரியுமா மக்களே, அங்கிருந்த ஒரு பெண் மருத்துவர் அவரை துரத்தி விடுவார், வேணான்னு சொல்லுவார். அந்த மருத்துவரே
ராணி மரியா செய்கின்ற காரியத்திற்கு தன்னுடைய சம்பளத்தின் ஒரு செக்கை கொடுத்து இதை வச்சுக்கோங்க என்று சொல்லுவார். கடவுள் மாற்றுவார், கடவுள் மாற்றுவார். கடவுளை நம்பி கடவுள் பெயரால் எந்த செயலையும் ஆரம்பியுங்கள், எந்த விஷயத்தையும் தொடங்குங்கள். கடவுள் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் அருகிலே இருப்பார். செபஸ்தியாருக்கு பக்கத்தில் இருந்து அந்த படை தளபதியை இதோ உயர்த்தியது போல உங்களையும் நிச்சயமாக உயர்த்துவார். ஆமென்.